ஒரு 9 வயசு பெண் குழந்தையை மயக்க ஊசி போட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து கை வச்சார். செய்தி அதான் நேத்து நியூஸ். நேத்து நியூஸ். இன்னைக்கு காலையில் எல்லா பத்திரிகையும் செய்தி வந்திருக்கிறது. எல்லா யூடியூப்லேயும் பரப்பியிருக்கு எல்லாம். ஆனால் இன்னைக்கு முக்கியமான காலை பத்திரிகை ஒரு செய்தி, அதே பத்திரிகை முக்கியமான காலை பத்திரிகை அரசுக்கு எதிராக இருக்கிற பத்திரிகை சொல்லியிருக்கிறது, மயக்க ஊசி செலுத்தப்பட்டது என்பது பொய் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எல்லா பத்திரிகை 8 கால் செய்தி என்ன? மயக்க ஊசி செலுத்தி காவல் ஆய்வாளர் வந்து கூட்டிட்டு போனார். எங்களுக்கு எதிராக எழுதின அந்த பத்திரிகை கடைசி 4 வரி அதில் போட்டிருக்கு. என்னன்ட்டு மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது பொய் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. சரி, நீங்களே தீர்ப்பு எழுதிட்டீங்களே, நீங்களாம் ஊரெல்லாம் சொல்லிட்டீங்களே, 9 வயசு பொண்ணுக்கு மயக்க ஊசி செலுத்தி சப் இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணாருன்ட்டு. இப்போ முதல் கட்ட விசாரணை என்ன தெரிய வந்திருக்கு? மயக்க ஊசி இல்லைன்ட்டு ரிப்போர்ட். அடுத்த கட்ட விசாரணை என்ன தெரிய வரும்? மன்னிப்பு கேட்பீங்களா? என்னங்க நடக்குதுங்க? அரசுக்கு எதிராக ஏதாவது பேசும் பொருளாக கொண்டு வரணும், ஒரு ட்ரெண்ட் பண்ணணுன்றக்காக என்ன வேணாலும் எழுதிட்டு இருப்பீங்களா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? இதான் பிரச்சனையே இங்கே.